ஏகப்பட்ட காசோட பல பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சிஎஸ்கே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன் போகிறதுக்கு நாங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பல தகவலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே எத்தனை பிளேயர்ஸ் விட்டுருக்குறாங்க, அதன் மூலமாக எவ்வளோ காசை கையில் வச்சுட்டு ஆக்ஷனுக்கு போகிறாங்க பார்த்துருவோமா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெகசி கொண்ட ஒரு டீமு. ஆனால் ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. குறிப்பாக போன சீசனு டேபிள் லாஸ்ட். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில சோதனைகள்லாம் சிஎஸ்கேக்கு வந்துச்சு. அதன் காரணமாக தான் ஓகே நம்ம டீமை புது பொலிவாக மாற்ற போகிறோம் அப்படின்னு பல முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க சிஎஸ்கே. அதனால தான் ஜட்டுவை கூட அவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக சாம்சன் வணக்கம் அப்படின்னு உள்ள வந்துட்டாரு. இந்த நிலையில தான் சில பேரை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? அந்த வகையில் நிறைய பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணால் கூட சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் அதிகமான காசுடைய ஒரு பிளேயர் யார் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பத்ரனா தான். அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் பத்ரனாவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனாலும் கண்டிப்பாக ஆக்ஷனில் இந்த பிரைஸ்க்கு கம்மியாக கூட பத்ரனாவை எடுத்துடலாம் அப்படின்னு சிஎஸ்கே நம்பியிருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் அவரை விட்டுட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதன் காரணமாக 9.75 கோடி இப்போ உங்களோட பர்ஸில் வந்து விழுந்துடும். அடுத்ததா கான்வே 6.25 கோடி அவர் கொடுத்து எடுத்தாங்க. ஸோ இப்போ அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, இவரும் ஒரு நல்ல ஆட்டத்தை ஆடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் போன சீசனில் சொதப்பிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எல்லா மேட்ச்லையும் அவுட் ஆனார். இவரை 4 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அந்த காசு பர்ஸுக்கு வந்து சேருது. அடுத்ததா ராகுல் திரிபாதி பெருசா நம்பினாங்க, 3.4 கோடி கொடுத்து எடுத்தாங்க. பட் ரொம்ப சொதப்பிட்டாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சாம் கரன் 2.4 கோடிக்கு எடுத்தாங்க இல்லையா, அவரை ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவரும் RRக்கு போயிட்டாரு. ஸோ அந்த காசும் பார்த்தீங்கன்னா பர்ஸுக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்தபடியாக ஹூடா அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவரை 1.7 கோடிக்கு வாங்கினாங்க. அடுத்தபடியாக விஜய் சங்கர் அவரையும் பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் 30 லட்சத்துலேருந்து நாங்கள் ஒரு 1.2 கோடிக்கு எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தாங்க. சரியாக ஆடலை. ஸோ இவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான். வனிஷ் பேடி, ஷாய்க் ரஷீத், கமலேஷ் நாகர்கோட்டி அப்படிங்கிற பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் விட்டுருக்கிறாங்க. ஆண்ட்ரூ சித்தார்த்தையும் சேர்த்து விட்டுட்டாங்க. இதன் மூலமா சிஎஸ்கே கையில் இப்போ 42 கோடி வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா டீமை விடையும் சிஎஸ்கே கையில் தான் ஏகப்பட்ட காசை வச்சிருக்கிறாங்க. 42 கோடி அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட். பெரிய ஆக்ஷனுக்கு இதில் தான் போவாங்க. மினி ஆக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய காசு அப்படிங்கிறது உண்மையாகவே சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய பலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காசை வச்சுட்டு ரொம்ப வயசான டிசிஷனை கண்டிப்பாக சிஎஸ்கே எடுக்கணும். தல தோனி இருக்கிறார், கண்டிப்பாக எடுப்பார். ஸோ நிச்சயமாக பயங்கர கோர் செட் பண்ணக்கூடிய, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அடுத்த மெகா ஆக்ஷன் வர்ற வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு டீமாக எடுக்கணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாம் அவளோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, யாரை எடுப்பாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.